இந்திய அலுவலக சங்கத்தின் மதுரை மண்டல சிறப்பு கூட்டம் அதன் தலைவர் திரு பி.ஆர். சம்பத் ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. இன்று தைப்பூசம் என்ற ஒரு விசேஷ நாளாக இருப்பதால் நம்முடைய லைஃப் மெம்பர்ஸ் மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கோயிலுக்கு சென்றுவிட்டு இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த இன்றைய கூட்டத்தை சிறப்பு நிகழ்ச்சியாக கலைமாமணி ரேவதி முத்துசாமி, திருச்சி ரேவதி முத்துசாமி அவர்கள் குழுவினரின் திரை இசையில் மரணம். இது ஒரு சிறப்பான, ஒரு வித்தியாசமான, ஒரு அனைவரும் கட்டுக்கழித்து ரசிக்க ஒரு நிகழ்ச்சி. மதிய விருதுக்கு முன்பு இந்த விருது உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி தர வந்திருக்கும் தலைவர் பி.ஆர். சம்பத் ஐஏஎஸ் அவர்களே, துணைத் தலைவர் ரத்ன சபாபதி ஐபிஎஸ் அவர்களே, துணைத் தலைவர் வீரபாண்டியன் ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவர்களே, பொதுச் செயலாளர் டாக்டர் மூர்த்தி சார் அவர்களே, இணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி அவர்களே, பொருளாளர் துறை ஜாயிண்ட் கமிஷனர் லேபர் அவர்களே, பிரபாகரன் சார் விடுதி காப்பாளர் ஜாயிண்ட் செக்ரட்டரி கவர்மெண்ட் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நீதிபதி ஏ கையல்வி அவர்களே, நீதிபதி மணிவாசகம் அவர்களே, ஏடிஎஸ்பி கே முரளி அவர்களே, அடிஷனல் டைரக்டர் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் திரு சண்முகசுந்தரம் சார் அவர்களே, ஆர் தாமோதரன் ஆர்டிஓ அவர்களே, ஆர் பாண்டியராஜன் சிஇ பிடபிள்யூடி அவர்களே, பி தமிழ்ச்செல்வன் எஸ்சி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களே, டாக்டர் கே முனியப்பன் டீன் அவர்களே, டாக்டர் எம்.சி. சம்பந்தம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் அவர்களே மற்றும் ஏழைய ஆயுள்கால உறுப்பினர்களே, அவர்களுடைய குடும்பத்தினர்களே, அனைவரையும் நான் வருக வருக என்று இரு காலம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி. இப்பொழுது முன்னிலை உரை ஐஒஐ காலையில் வந்து இரவு வரை அந்த ஐஒஐ அலுவலகத்தில் தன்னுடைய பணியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் சிறந்த ஒரு பொதுச்சியாளர் திரு டாக்டர் ஆர் மூர்த்தி பொதுச் செயலாளர் அவர்களே, வாருங்கள் பொதுச் செயலாளர் அவர்களே, வாருங்கள் தங்களுடைய முன்னிலையின் உரை. இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கிற இந்திய அலுவலர் சங்கத்துடைய அன்பிற்குரிய தலைவர் திரு பி.ஆர். சம்பத் அவர்களே, இந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்திய அலுவலர் சங்கத்துடைய பொருளாளர் அன்பிற்குரிய திரு துரை அவர்களே, இந்திய அலுவலர் சங்கத்தில் எப்பொழுதுமே
சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்களுடைய மாடல் திரு டி பிரபாகரன் அவர்களே, இந்திய அலுவலர் சங்கத்தின் எல்லா செயல்பாடுகளையும் மிக ஆர்வத்துடனும் தீவிரத்துடன் செயல்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கி தரக்கூடிய செயற்குழு உறுப்பினரான திரு கே முறை அவர்களே, திரு எஸ் எம் சண்முகசுந்தரம் அவர்களே, திரு கே செல்வகுமார் அவர்களே, அந்த மதுரை மன்ற சிறப்பு கூட்டத்தை மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் ஆர்வத்துடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற மதுரை மன்ற கோர் கமிட்டி மெம்பர்களான திரு ஆர் பாண்டியராஜன், திரு டி குணசேகரன், திரு எஸ் குமரவேல், திரு எஸ் பொன்னையா, திரு டி சந்தானம் ஆகியோர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற இந்திய அலுவலர் சங்கத்துடைய வாழ்நாள் உறுப்பினர்களே, அவரது குடும்பத்தினரே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மதுரை மண்டலத்திலே நடக்கக்கூடிய சிறப்பு கூட்டம் என்றாலும் கூட இந்திய அலுவலர் சங்கத்துடைய தலைமையகத்திலே தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகக் குழு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி எவ்வாறு செயல்படும் என்பதை ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நமது இந்திய அலுவலர் சங்கமானது 118 ஆண்டுகள் நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு சங்கமாகும். இந்த இந்திய அலுவலர் சங்கத்தை நிர்வகிக்க நிர்வாகக் குழுவானது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதுபோல நாங்கள் இந்த பொறுப்பிற்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாக எங்கள் செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, என்னால உறுதிட்டு சொல்ல முடியும், எங்களுடைய நிர்வாகக்குழு செயல்பட மாதிரி வேற எந்த நிர்வாகக்குழுவும் செயல்படுத்த முடியாது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய செயல்பாடுகள் நீங்கள் ஈசி மீட்ஸ் வாயிலாகவும் சர்க்குலர் வாயிலாகவும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக கடந்த ஒரு 4 மாதங்களாக உறுப்பினர் வெல்ஃபேர் மெஷர்ஸ், மற்றபடி இது மாதிரியான விஷயம் கிட்டத்தட்ட 1.25 கோடி அளவுக்கு ரூபாய் மதிப்புள்ள விஷயங்களை நான் செய்திருக்கிறோம். எல்லா மெம்பர்ஸும் ஹெல்த்துக்காங்க அப்போதோ இதோட மற்ற வெல்நோன் ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுட்டு ஹெல்த் கேம்போட சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சோம். அதே போல கடந்த செப்டம்பர் நடந்த பொதுக்குழுவை முன்னிட்டு எல்லா மெம்பர்ஸுக்கும் டிராவல் டாக்ஸ் வழங்காமல் என்று முடிவு செய்தோம். அதையும் மிக சிறப்பாகவும் மிக சரியாகவும் நேர்த்தியாகவும் செயல்பட்டு கிட்டத்தட்ட 2200 உறுப்பினர்கள் மேல் நாங்கள் வழங்கியுள்ளோம். அது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 2000 நடந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் தான் மெம்பர்ஸுக்கு முதலாக டைரிஸ் மந்திரி கேலண்டர் முடிவு செய்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக செய்திருக்கிறோம். இந்த ஆண்டுல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களுக்கும் நாங்கள் குடியரசு மூலமாகவே அனுப்பி வைக்கிறோம். அதே போல இந்திய அலுவலர் சங்கத்தில் 2 நாளே ஒரு பிரச்சனை இருந்தது. நம்முடைய சென்ட்ரல் புது பில்டிங், அந்த பில்டிங்ல பேஸ்மெண்ட்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகி நம்மளால நிகழ்ச்சி நடத்த முடியாம போறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்குடைய ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டியே ஒரு கேள்வியாக இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனையை கூட மிக சரியாக கையாண்டு டெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி அதை கிட்ட 35 லட்சம் ரூபாய்க்கு செலவு செய்து அது ஓரளவுக்கு ஒரு நீண்ட நெடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும். எந்த செலவு செய்தாலும் சரி, நீங்க எல்லா செலவுகளையும் நீங்க ஈசி பிக்ஸ் வழியாக தயாராக செஞ்சு கொண்டு நினைக்கிறேன். எது பண்ணாலும் சரி ஈசி பிக்ஸ் கண்டிப்பா வந்துருக்கீங்க. தெரியும், ஒரு செயலை செய்வதற்காக திட்டமிட்டு எப்படி டெண்டர் கொடுக்கணுமா, கொட்டேஷன் வாங்கணுமா, கொட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் கூட டெண்டர் முடிவானதுக்கு அப்புறம் கூட அந்த லீஸ்ட் கொட்டேஷனோ லீஸ்ட் வேல்யூ வரக்கூடிய கூட பர்தரா நெகோசியேட் பண்ணி ஈசி பிக்ஸ் பர்தரா நெகோசியேட் பண்ணி இன்னும் குறைச்சி, அதே போல குவாலிட்டிஸ் டிராவல் வேகா நல்ல தரமானதாக இருக்க வேண்டும். அதே போல பேஸ்மெண்ட் ஒர்க்கா மிக சரியாக செய்ய வேண்டும்.
அதே போல டைரியா கடவுளதான் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆராய்ந்து மேலும் மேலும் வெளியிட்டு ரொம்ப எஃபிஷியண்டா தான் பண்ணியிருக்கோம். எஃபிஷியன்சியா பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் பண்ணியிருக்கோம். இதுல எந்த விதமான பினான்சியல் irregularities நமக்கு சிறிது விடவே கிடையாது. அதே போல எங்களுடைய செயல்பாடுகள், அலுவலக செயல்பாடுகள் ஏனோதான என்பதெல்லாம் எங்க முறைப்பட்டு விட்டது. ஐஓஏ ஒரு எம்ப்ளாய்க்கு பே பண்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயினுடைய பணிகளை சரிவர செய்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏமாற்ற முடியாது. நான் வந்தேன் சரி வாங்கி போனேன் அப்படிலாம் பண்ண முடியாது. குறைந்த எண்ணிக்கையில் அலுவலர்கள் வைத்துக் கொண்டு எந்த வேலையும் தங்கு தடை இல்லாமல் அவ்வப்போது உரிய நேரத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல தலைமையில் வரும்பொழுது நம்முடைய சொந்த வீட்டு பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி கண் கருத்துமாக இருக்கணும், அதே போலதான் கண் கருத்துமாக இருந்தால் செலவு செய்யணும். உதாரணமா ஒரே ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க. டிராவல் டேக்ஸ் நம்ம எல்லாருக்கும் புரிய பணம் அடிச்சோம். நிறைய பேருக்கு நேரடியாக கொடுத்தோம், புரிய பணம் அடிச்சோம். அதே போல மந்த்லி கேலண்டர் டைரி எல்லா மெம்பர்ஸுக்கும் நம்ம புரிய பணம் அடிச்சோம். இந்த செலவினங்களுக்காக குரியர் பில் கிட்டத்தட்ட 2,90,000 ரூபாய்க்கு நம்ம வெளில வந்துடும். நாங்கள் உடனே அந்த 2,90,000 உடனே நாங்கள் பே பண்ணல. திரும்பி அவங்க எல்லாம் முடிஞ்சு நம்ம ஏற்கனவே பிக்ஸ் பண்ணும்போது 4-5 குரியரை கேட்டு போஸ்ட் ஆஃபீஸரை கேட்டு எது மிக குறைந்த செலவு, எது சேஃபா போகலாம் தீர்மானிச்சு நாங்கள் ஒரு குரியர்கிட்ட கொடுத்தோம். அந்த 2,90,000 பில் வந்ததுக்கு அப்புறம் கூட மறுநாள் நெகோசியேட் பண்ணி நாங்கள் கேட்டு இதில் தான் குறைய முடியுமான்னு கேட்டு அது கிட்ட ஒரு 50,000 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். 50,000 ரூபாய் இது மாதிரி அது செலவினங்கள் ரூபாயாக இருந்தாலும் சரி, லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை செலவிடும் பொழுது நம்முடைய சொந்த பணத்தை எவ்வாறு கண்கருத்துமாக செலவு செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு கண்கருத்துமாக இருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதனால தான் நான் சொன்னேன், வேற எந்த நிர்வாகமும் இந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்த முடியாது, எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல இது எல்லாத்துக்கும் புத்தாய்ப்பு போல கிட்டத்தட்ட 12-13 வருஷமா ஏபிஎஸ் ஆபீஸ் வடிவமாக தெரியும் உங்களுக்கு. அது செகண்ட் ஃப்ளோர்ல கிட்டத்தட்ட ஒரு 15,000 சதுரடி பாழடைந்து அது ஒரு குப்பை கிடக்காக நாங்கெல்லாம் வரும்பொழுது இருட்டா இருக்கும். எல்லா கடைக்காரங்க போய் தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் கூட நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாடகை எடுத்தோம். அது இந்த நிர்வாகத்துடைய அரிய அதனால இந்த நிர்வாகமானது உங்களுடைய நான் தைரியமாக சொல்கிறேன். நாங்கள் மிக சரியாக செயல்படுத்தோம். எங்களுக்கே சில கருத்தோடு பண்ணலாம் வரதான் எனக்கு நல்லது. அதனால மாற்று கருத்தில் வரும். அது எங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வரும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நிர்வாகம் செயல்படுற மாதிரி எந்த நிர்வாகமும் செயல்படுத்த முடியாது. அதே போல வழக்குகளை கூட அது டெய்லி பேசிஸ்ல அதெல்லாம் எப்போ வருது உடனே அட்வொகேட் பார்க்கறது எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நான் தனிப்பட்டதான் சொல்லலை. இந்த 17 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் வழக்கில் வந்தால் உரிய நேரத்தில் வெற்றிகளை கன்சல்ட் பண்ணி அது என்ன செய்ய வேண்டியிருக்கோம், நம்மளால எந்த விதமான காலதாமம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்தாதான் நம்ம மாற்று கேஸ்லாம் ஒரு அடி நம்ம முன்னேற்றி எடுத்துருக்கோம். நான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த பணத்தை வசூல் செய்வது அதே போல நிறைய கேசஸ் இருந்தது. எல்லா கேஸும் நம்ம அனுப்பி மீடியேஷன் மூலமாக போய் அந்த டெனன்ட் பேசி அவங்கள்ட்ட வாடகை ஒரு பைசா கிடைக்காமல் கிட்டத்தட்ட 60-70 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம வந்து வாடகை பாக்கியை வசூல் செஞ்சுட்டோம். இந்த சாதனை யாராவது எந்த நிர்வாகம் செய்திருக்க முடியாது, செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் செய்யணும். அதனால எங்களுடைய நோக்கம் எல்லாமே உறுப்பினர்களுக்காகத்தான், உறுப்பினர்கள் செய்யறதுக்காக நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல ஐஓனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாதுகாப்பையும் செய்கிறார். உறுப்பினர்கள் வழங்கக்கூடிய செயல்பாடுகளை சரியாக சென்றடைய வேண்டும் நாங்கள் கண்கருத்தமாக செய்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுடைய உறுப்பினர்கள் என்னுடைய முழு ஆதரவோடு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அதற்கான பொது ஒத்துழைப்புகளுக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் சார்பாக இந்த நேரத்திலே என்னுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து செயல்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்புக்கு வழங்கியமைக்காக மதுரை மண்டல சார்ந்த கோர்ட் மெம்பர்ஸ் மதுரை மண்டல சார்ந்த கோர்ட் மெம்பர்ஸ் நான் சொல்லணும். நாங்கள் டிராவல் டாக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னோம். அவ்வளோ ஹை சிஸ்டம் அதே போல இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறாங்கன்னா இந்த நிகழ்ச்சி நான் பார்ப்பேன். நான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவங்க கலெக்டிவா தான் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஷேனா போதா இருக்கு, ஏதாவது பர்ச்சேஸ் பண்றாங்க, கலெக்டிவா சேர்ந்து டெசிஷன் எடுக்கிறாங்க.
அவர்களுக்கு மதுரை அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் புத்துவேலை கேட்டு ஐஒய் தலைவர் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களையும் கலைமாமணி ரேவதி முத்துசாமி அவர்களையும் மூத்த உறுப்பினர் அவர்களையும் அழைக்கின்றோம். பொன்னையா சார் அவர்களே, தலைமை உரைக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள். ஒரு கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நான் கேட்டேன். கடவுள் எங்கே இருக்கிறார்? அதுக்கு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார். நான் பலரிடம் கேட்ட பொழுது ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் பாருங்கள், படிங்கள், கேளுங்கள் என்று. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கவிஞர்? பல நூல்களை கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடியவரிடம் கடவுள் இருக்கின்றார். பொது நலத்துக்காக தன்னுடைய செல்வத்தை வழங்குபவரிடம் கடவுள் இருக்கின்றார். பிறர் உயர்வுக்காக பாடுபடுபவரிடம் கடவுள் இருக்கின்றார். பிறரிடம் பாசமுடன் பழகுபவரிடம் கடவுள் இருக்கின்றார். அனைவரிடமும் கருணையுடன் இருப்பவரிடம் கடவுள் இருக்கின்றார். அதனால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடாதீர்கள். இவை அனைத்தையும் சேர்ந்தவர் கடவுள். இவை அனைத்தும் சேர்ந்தவர் நமது பியா சம்பத் IAS அவர்கள். கடவுள் அவர். அந்த கவிஞர் சொன்ன வரிகளிலே நான் சொல்லிவிடுகிறேன். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம்.
பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கின்றான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கின்றான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தலைவர் அவர்களே, இங்கே பாருங்கள், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அடுத்ததாக தலைமை உரை ஆற்ற 3 முறை ஐஒயின் தலைவராக இருக்கக்கூடியவர், ஆமாம், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர்களிடம் செயலாளராக மிக நீண்ட காலம் இருந்தவர். அவரை தலைமையுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மதுரை மண்டல இந்திய அலுவலர் சங்கத்தின் உறுப்பினர்களே, அவர்களுடைய குடும்பத்தார்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் டாக்டர் மூர்த்தி அவர்களே, சென்னையிலே எங்களோடு இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள், இங்கே வந்திருக்கின்ற அன்பிற்குரிய திரு முரளி அவர்களே, திரு சண்முகசுந்தரம் அவர்களே மற்றும் பொருளாளர் திரு துரை அவர்களே, அனைத்து வழக்குகளையும் மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய விடுதி காப்பாளர் திரு பிரபாகரன் அவர்களே, இங்கே இந்த விழாவானது 4 ஆண்டுகளாக, இது 4வது ஆண்டு, மதுரை மண்டலத்திலே மிக சிறப்பாக நாங்கள் மண்டலத்திலே ஒரு சிறப்பு கூட்டமோ அல்லது இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளோ நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது 4வது ஆண்டு. அதே போன்று இப்பொழுது கூடிய விரைவிலே அப்பல்லோ மருத்துவமனை மூலமாக மருத்துவ முகாம் நடத்த இருக்கின்றோம். அது 5வது முறை. மண்டலத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பான பணி என்னவென்றால், இங்கே உள்ள மதுரை மண்டலத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களும் எங்களுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆண்டிற்கு ஒரு முறை தமிழ்நாட்டிலே தலைசிறந்த, உலகத்திலேயே தலைசிறந்த மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனையில் நாங்கள் அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை, மருத்துவ கேம்ப் நடத்தியிருக்கின்றோம். எங்குமே இல்லாத அளவிற்கு இப்பொழுது என்னவென்றால், உறுப்பினர்கள் மட்டுமல்ல, உறுப்பினர்களுடைய துணைவியாரும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த அளவில் இப்பொழுது 5வது முறையாக மீண்டும் அப்போலோ மருத்துவமனையில் ஒரு மருத்துவ முகாம் நடத்தியிருக்கின்றோம். எல்லோரும் சொல்கின்றார்கள், மண்டலத்திலே உங்களுக்கு இது போல நிகழ்ச்சிகள் அவசியம் வேண்டுமா? என் சென்னையிலே நடத்துகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்பொழுது காணொளி வாயிலாக பார்க்கின்றீர்களே, அதுபோல் பார்த்து கொள்ளக்கூடாதா? ஏன் நீங்கள் மண்டலத்தில் சென்று ஒவ்வொரு மண்டலமாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். நம்ம சினிமா பார்க்குறது ஒன்று, ஆனால் சினிமா எப்படி நடக்கிறது, எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் நேரடியாக பார்க்கின்றது ஒரு நிகழ்ச்சியில் தான் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாம் சென்னையிலிருந்து வருவதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்காது. நண்பர்களை எல்லாம் பார்க்கின்றோம். எனக்கு எவ்வளோ நண்பர்கள் புதிதாக, ஷாஜகான் எல்லாம் எனக்கு இங்கே வரவில்லை என்றால் எனக்கு அவர் நண்பராக இருக்க மாட்டார்கள். எவ்வளோ உறுப்பினர்கள் எல்லாம் நண்பர்களாக ஆகிவிட்டார்கள்.
இங்கே கோர் குரூப்பில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே எனக்கு தெரியாது, சந்தானம் எனக்கு தெரியாது அதற்கு முன்பாக. ஸோ இவர்களெல்லாம் நம்ம நண்பர்களை பார்க்க வேண்டும். உங்களுக்கே நீங்கள் உங்கள் குடும்பத்தாரே எல்லாமே பார்க்க வேண்டும். எல்லாருமே புதிதாக நண்பர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதுபோல் மண்டல அளவிலே நாம் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள் எல்லாமே உருவாக்க புதியாக எல்லாமே புதிய டிபார்ட்மெண்ட், எல்லாமே வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பாருங்கள், நான் ஒரு டிபார்ட்மெண்ட், என்னுடைய பொதுச் செயலாளர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை அதிகாரிகள் ஒரு டிபார்ட்மெண்ட். எல்லாரும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான். நம்ம எல்லாருமே ஒன்று சொன்னாங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், ஒரே மினிஸ்டர் தான், ஒரே ஹெச்ஓடி தான், உடனே நடத்திடலாம். இங்கே நம்ம 51 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஐஓஏல, 4000 உறுப்பினர்கள். இந்த 51 டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைத்து, எல்லா உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து, எல்லாருக்கும் நல்லபடியாக யாரும் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு நம் நிகழ்ச்சிகளை நடத்திக்கொள்ள வேண்டும். அதை தான் நாங்கள் செய்யவில்லை. சென்னையிலே இருக்கின்ற நானோ பொதுச் செயலாளரோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களோ யாருமே இந்த நிகழ்ச்சிகளை செய்யவில்லை. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்தது யார் என்றால் மதுரை மண்டலத்திற்காக இருக்கின்ற ஒரு கோர் கமிட்டி உறுப்பினர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய உறுப்பினர்கள் வெவ்வேறு துறையை சார்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் அதை மிக சிறப்பாக செயல்பாட்டு கொண்டிருக்கின்றார்கள். மண்டலத்திலே இங்கே நிகழ்ச்சிகளை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றவர்கள் இவர்கள்தான். மதுரை மண்ணின் மைந்தர்கள் அனைவருமே அவர்கள் செய்கின்றது தான் இந்த இது மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களை தான் நாம் பாராட்ட வேண்டும். ஐஓஏ பொறுத்த வரைக்கும் நம்முடைய வளர்ச்சி என்பது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள், வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. உறுப்பினர்களின் எண்ணிக்கையாக சொல்லவில்லை, ஆனால் நம்முடைய இன்கம், சொத்து, ஐஓஏனுடைய பொது சொத்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. யார் தடுத்தாலும் ஐஓஏனின் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. என்ன நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார்கள், எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத அளவிற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து ஆடிட் செய்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் எந்த டாக்குமெண்ட் வேணாலும் பார்க்கலாம். ஒரு குறையும் இல்லாமல் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரே குழு எங்களுடைய குழு தான். மக்கள் நலன் காக்கும் என்று தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். உறுப்பினர் நலன் காக்கும் அணி. அந்த உறுப்பினர் நலன் காக்கும் அணிதான் எல்லா வளர்ச்சியுமே செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முழு பொறுப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மிக சிறந்த முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவரை நாம் பாராட்ட வேண்டும். இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருமே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை தான் நம்ம பார்க்கின்றோம். மதுரை மண்டலத்திலே எனக்கு வந்தால் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு இவங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நான் அவர்களை தனிப்பட்ட முறையிலே பாராட்டவில்லை என்றால் என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறியவனாவேன். அதற்காக சென்னையில் இருந்து அவர்களை பாராட்டு விதமாக நானே அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு பொன்னாடையும் ஒரு மலர் மாலையும் அணிவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன். அதை நான் அவர்களுக்கு அணிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். உறுப்பினர்கள் அன்பிற்குரிய குணசேகரன் அவர்கள் எல்லாம் என்னோடு பணியாற்றியவர்கள். நான் டிரான்ஸ்போர்ட் கமிஷனராக இருந்தப்போ அவர் குணசேகரன் என்னோடு பணியாற்றிருக்கின்றார். நம்முடைய செல்வகுமார் அவர்கள் என்னோடு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் பொன்னையா அவர்கள் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அப்பொழுது ஒரு 30 ஆண்டு காலமாக எனக்குடைய நல்ல நண்பர். அவர் வந்திருக்கின்றார். அவரும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் இன்று வரவில்லை, இருந்தாலும் மிக சிறப்பாக குமாரவேல் அவரும் என்னுடைய நண்பர் தான். அவரும் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, வந்திருக்காரு, வெளியில் இருக்கார் போல இருக்குல்ல அவர். இவர்கள் அனைவரையுமே நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். வந்தது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மிக சிறப்பாக கம்ப்யூட்டரைசேஷன் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணினவர் நம்முடைய குணசேகரன் அவர்கள் தான். அதை நம்ம மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர். அடுத்ததாக திரு செல்வகுமார் அவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில்
எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவர் மாதிரி த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். அவரை நம்ம பாராட்ட வேண்டியது. அடுத்ததாக திரு சந்தானம், சொல்லவே வேணாம், புன்னகை மன்னன் அவர். எப்பொழுது ஒரு சிரித்த முகத்தை நாம் ஒரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து ஒரு சிரித்த முகத்தை நாம் பார்க்கவே முடியாது. எப்பொழுதுமே ஒரு புன்னகை மன்னன் தான். புன்னகை தான் அவருடைய மிக சிறப்பு. குமாரவேல் பொன்னையா திருப்பொண்ணு அவரை சொல்லிட்டேன். 30 ஆண்டு காலமாக என்னுடைய ரசிகர், அப்படி தான் சொல்லல அவரை. போட்டுக்கலாம், ஒரு குரூப் போட்டு சரி போட்டுக்கலாமா? திருச்சியிலிருந்து ரேவதி முத்துசாமி அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர்கள் கலைமாமணி பட்டம் பெற்றவர்கள். ஒரு மிக சிறந்த நடன கலாமணி. அவர்களே ஒரு சிறந்த நடன ஆசிரியர் இல்லை, அவர்களே ஒரு சிறந்த நடனம் செய்கின்றவர்கள் தான். சொன்ன உடனே நம்ம ஐஓஏ அப்படின்னு சொன்ன உடனே எங்கே இருந்தாலும் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு இருக்காங்க புதுமையாக. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் பேசிகிட்டே இருக்கோம், ஒவ்வொருத்தரையும் நம்ம அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். திரை இசையில் பரதம், அதுதான் அன்றைக்குள்ள நம்ம டாப்பிக்கு. வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்மினியும் வைஜந்தி மாலாவும் ஒரு நடனம் பண்ணுவாங்க. 5 முறை ஒரு டேக் கட் பண்ணி எடுத்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இவங்களுடைய குழந்தைங்கள் எல்லாம் ஒரே டேக்கில் பண்ணுறாங்க. பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தைப்பூசம் தான் இருந்தாலும் நம்ம கம்பல்சரியாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரணம் என்னென்னா, எல்லாமே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள் எல்லாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு பயந்துட்டு தான் இன்றைக்கி தைப்பூசமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நடத்திடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் இப்போ தைப்பூசம்னாலும் பரவாயில்ல, ஐஓஏ நிகழ்ச்சிக்கு நான் நிச்சயமாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க. 11:30 மணி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட நாங்கள் மைக்கு கொடுத்துட்றோம். அதனால் நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஏற்பாடு செய்தது மதுரை மண்டலத்தில் இருக்கின்ற கோர் கமிட்டி உறுப்பினர்கள் தான். எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே நான் சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், இதற்போல ஒரு நிர்வாக திறனுடைய ஒரு செயற்குழுவை நீங்கள் இதுவரை பார்க்கவே முடியாது. இந்த ஐஓஏ வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றேனே, அந்த இதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய செயற்குழு தான். அனைவருமே நாங்கள் ஒன்றாக இருந்து நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு முறையை மட்டும் நாங்கள் சொல்லலை. எங்களுடைய இதில் டீமில் ரொம்ப ஒரு ஆர்வமாக எந்த இதாக இருந்தாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், வாங்க சார் ஒரு கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பார்க்கணுன்னு நான் சொன்னேன். சார் எனக்கு அவர் தெரியும் வாங்க. அதாவது நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் கடந்த ஆண்டு அப்போலோ மருத்துவமனையில் நாங்கள் அவங்களுடைய கொடுத்தது, இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தது கிட்டத்தட்ட 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. 5000 ரூபா அப்படிங்கிறது ஒரு உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உறுப்பினர்களுடைய துணைவியாருக்கும் சேர்த்தோம்னா 10,000 ரூபா ஆகிடும். இது எப்படி நம்ம குறைச்சி நம்முடைய பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும், எந்த விதமான டெஸ்ட்டும் கம்மி இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறப்ப அவர் நம்முடைய முரளி உண்மையிலேயே அவர் தான் ஒரு வேகமாக செயல்படுகின்றார். சார் 8 முறை விடாப்பிடியாக நீங்கள் போய் அப்போலோ மருத்துவனுடைய சேர்மனை எங்கள் பிரசிடென்ட் பார்க்கணும். உங்கள் சேர்மன் சொல்லிட்டோம், முடியாதுன்னு சொல்லிட்டோம், அவர்கிட்ட சொல்லிட்டோம்.
நாங்கள் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு விடாப்புடியாக நின்று ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி நானே ஒரு சண்முக சுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள்லாம் போனோம். முடியவே முடியாதுன்ட்டார். முதல்ல 5000 ரூபா எப்படி குறைக்கிறது அப்படின்னா நாங்கள் கேட்டோம். 1800 ரூபாய்க்கு தான் எங்கள் பட்ஜெட், அதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. கடைசியாக நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது இருக்கணுங்க. 1800 ரூபாய்க்கு அனைத்து டெஸ்ட்டுகளும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தார். அதற்கு உறுதுணையாக இருந்ததுன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முரளி இல்லைன்னா எங்களால் அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்னும் இளமையாக இருக்கார் பாருங்க. அதெல்லாம் மறுபடியும் அவரோட ஒரு தடவை டிஎஸ்பியாகவே போட்டுடலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒவ்வொருத்தரும் சொன்னால், இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணணும்னா நம்ம சண்முக சுந்தரத்தை சொல்லலாம். ஒரு கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய வார்டன் அவர் தான் பார்க்குறாரு எல்லாத்தையும். விடாப்புடியாக அவ்வளோ தூரம் பார்க்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் சிறப்பாக நம்முடைய பிரபாகரன் இந்த மாட்ஃபோன் வழக்கில் விடாப்புடியாக போய் 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 பார்த்து நமக்கு வெற்றியை தேடி கொடுத்ததில் ரொம்ப நம்முடைய வார்டனுக்கு முக்கிய பொறுப்பு. அதே போல் நம்முடைய ட்ரெஷரர் அவர் தான் நம்முடைய சொத்து பாதுகாவலர் என்றாலே அவர் தான் கையெழுத்து போடணும். பார்த்து பார்த்து நமக்காக செலவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் டாக்டர் மூர்த்தி அவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய பாராட்டக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நாங்கள் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றோம் என்பதற்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். அந்த அளவிற்கு நம்முடைய இன்று மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கின்றார்கள். அம்மையார் ரேவதி முத்துசாமி அவர்கள் நம்முடைய நீண்ட நாள் நண்பர்கள். ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது ஐஓவினுடைய தலைவர் எல்லா சாதனைகளையும் புரிந்தவர். ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. அவர்களுக்கு இந்த கோர் கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவிக்கிறோம். பொதுச் செயலாளர் திரு மூர்த்தி சார் அவர்களுக்கு. அடுத்ததாக ட்ரெஸரர் துரை சார் அவர்களுக்கு சந்தான சார் அவர்கள். அடுத்ததாக சண்முக சுந்தர் சார் அவர்களுக்கு பொன்னையா சார் அவர்கள் அணிவிப்பார்கள். அடுத்ததாக முரளி சார் அவர்களுக்கு முரளி சார் அவர்களுக்கு சந்தான சார் அவர்கள் அணிவிப்பார்கள். வேற எது விட்டு இப்போ நல்ல திரு சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கு பொன்னையா சார் அவர்கள். ஆ